நீட் வினாத்தாள் கசிவு பாட்னா மற்றும் ஹசாரிபாக் பகுதிகளில் மட்டும்தான் நடந்துள்ளது என்றும் இதனால் மொத்த தேர்வையும் ரத்து செய்வது சரியல்ல என்றும் உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கு தொடர்ந்தவர்கள் வினாத்தாள் கசிவால் ஒட்டுமொத்த தேர்வை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். ஆனால் சிறிய அளவில்தான் வினாத்தாள் கசிவு நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீட் தேர்வினை ரத்து செய்ய முடியாது என்றும் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்திடவும் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீட் வினாத்தாள் கசிவு பாட்னா மற்றும் ஹசாரிபாக் பகுதிகளில் மட்டும்தான் நடந்துள்ளது என்றும் இதனால் மொத்த தேர்வையும் ரத்து செய்வது சரியல்ல என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது. வினாத்தாள்களை கையாள்வதை சரிபார்க்க தற்போது உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்த அறிவுறுத்திய உச்சநீதிமன்றம் ரியல் டைம் லாக் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவை தடுக்க சைபர் பாதுகாப்பு முறைகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மின்னணு கைரேகைகள், தேர்வு மையங்களில் கண்காணிப்பு கேமரா, இணைய பாதுகாப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்முறைகளில் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறியிருக்கும் உச்சநீதிமன்றம் இதுபோன்ற முறைகேடுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க இந்த ஆண்டிலேயே இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது.